கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை யாத்திராகமம் 15, 22, 23 வசனங்களை நாம் வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏன் தேவனால் நடத்தப்பட்ட ஜனங்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், ஆனாலும் அந்த 3 நாள் குடிக்கக்கூட தண்ணீர் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சோதனையை தேவன் ஏன் அவர்களுக்கு தர வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கிற தேவன் அல்ல, சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும் போக்கை உண்டாக்குகிறவர் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10 நம்ம வாசிக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வரும்போது நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை சோர்வடைகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பதில் கிடைக்காதது போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், கசப்புகளை மாற்றக்கூடிய ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று இருக்கிறது. ரூத்துடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 20 வசனம். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரர் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். எலிமெலேக்குடைய மனைவி நகோமி அங்கே போனது நிமித்தம் அங்கே 2 மகனையும் இழந்து போய், கணவனையும் இழந்து போய், அங்கே ஓர்பாள் என்று சொல்லக்கூடிய மருமகளையும் அவள் வீட்டு ரூத் என்ற மருமகளோடு அவள் எருசலேமுக்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அவளை ஜனங்கள் நகோமி போல் இருக்கிறது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த ரூத்து புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த மோவாப் தேசத்துக்கு அவள் பெத்லகேமிலிருந்து அவள் புறப்பட்டு போனாள். ஆனாலும் கர்த்தர் திரும்ப அவளை கொண்டு வரும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை வாய்க்க செய்கிறார். அவள் திரும்பி வந்தாள். ரூத்துக்கு ஒரு அருமையான போவாசை தேவன் காண்பித்தார். அங்கே அற்புதங்கள் நடந்தது. அங்கே போவாஸ் அவளை திருமணம் செய்தான். அங்கே அற்புதமாக அந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசா தாவீதை பெற்றான். தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அங்கே அவளுடைய வாழ்க்கை கசப்பாக மாறினாலும் தேவனுடைய திட்டத்தின்படி அவள் அந்த மோவாப் தேசத்தை விட்டு அவள் எருசலேமுக்கு வந்தாள். அங்கே தேவனுடைய திட்டங்களும் யோசனைகளும் நிறைவேறினது. அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் அன்றைக்கு மாராவின் தண்ணீரை அவர் கசப்பாக்கினது நோக்கமே அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் நியமத்தையும் கட்டளையிட்டார். நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களையும் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அதற்கு பின்பாக அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஏலிமுக்கு வந்தபோது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும்
ஒரு நீரூற்று என்று 12 நீரூற்றுகளை 70 பேரிச்சம்பழ மரங்களையும் அங்கே அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட கசப்புகள் இருக்குமானால், அந்த வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் அந்த தண்ணீரை குடித்தார்களா என்று பார்ப்போமானால் அவர்கள் குடித்தார்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாவமான காரியங்கள், கசப்பான காரியங்கள், பிசாசு கொண்டு வருகிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் அந்த கசப்பான காரியங்களை இனிமையாக, சுவையாக, மதுரமாக மாற்ற நம் தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்கிறார். மாற்றங்கள் இயேசுவால் மாத்திரம் நமக்கு வரும். அன்றைக்கு ஒரு மரம் அந்த கசப்பான தண்ணீரை மதுரம் ஆக்கினது போல கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கசப்பை கொண்டு வருகிற சாபங்கள், பாவங்கள், பில்லி சுனிக்கட்டுகள், ஏவல்கள், தந்திரங்கள், எல்லா பிசாசின் தந்திரங்கள் யாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நீக்கி போடும்படியாய் கிறிஸ்து அவதரித்தார். ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மேல் வந்து சேரும்படியாக, மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த இடைவெளியை போக்கும்படியாக பாவ கசப்பை எடுத்து போட்டு தேவனாய் கர்த்தர் மதுரமான வாழ்க்கையை தர இன்றைக்கு நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டார். நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. God bless you.